வெல்கம் லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கூழ்கிண்டி தோசை, விச் will be வெரி ஈஸி. நான் இப்போ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு பார்க்க போகிறது கூழ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தேவையானது வெறும் அரிசி மாவு, அவ்வளோதான். நம்ம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தோசை மாவு இல்லையே இன்னைக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டுலாம் யோசிக்கவே வேண்டாம். திஸ் யூ கேன் யூஸ் இட் ஃபார் breakfast or for the dinner. But only thing, if you carry, it won't be very soft. அதனால it's better we use it சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் மாவு போட்டுருக்கேன். அதுக்கு வேணுங்கிற தண்ணியை விட்டுக்கலாம். கொஞ்சம் நீர்க்கவே தண்ணி விட்டுட்டா நல்லது. ஏன்னா நம்ம கூழ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக அது கெட்டி ஆகிடும். அது எவ்வளோ நல்ல கூழ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தோசையும் சாஃப்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கிறிஸ்பியாகவும் நம்ம பண்ணலாம். ஸோ இது பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கணும். இதை அடுப்பில் வச்சு முதல்ல ஒரு கூழ் மாதிரி காய்ச்சிடலாம். உங்களுக்கு தெரியும், அரிசி மாவு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சும்போது ஒரே நிமிஷம் அது கூழ் ஆகிடும், மீன்ஸ் வெரி திக் ஆகிடும். ஸோ இது பாருங்கள், கொஞ்சம் அப்படியே நம்ம கூழ் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிடுது. எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம், இது பாருங்கள் நல்ல கெட்டி ஆகிட்டே வருது. ஸோ இது ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு கூழ் மாதிரி ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ஆகிடுது கூழ். வித்தின் 1 minute இட் ஜஸ்ட் காட் ரெடி. அவ்வளோதான், கூழ் ஆகிடுது இல்லையா. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மாவை போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதில் இந்த கூழ் கூட இப்போ ஒரு 4-5 கரண்டி நான் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டா போகிறோம். ஸோ எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இது ரொம்ப உப்பு போடக்கூடாது. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மீடியமாக போட்டுட்டா தான் ஒரு மாதிரி திரிச்சுட்டு இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் ஒரு 4-5 ஸ்பூனை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கேன். இப்போ இதில் நல்ல தண்ணி விட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அதுதான் இதில் நல்ல லம்ஸ் இல்லாமல் கரைக்கணும். இது நல்லா கலந்தாச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தேன்னாக்கா இந்த மாதிரி இதை வச்சு கரண்டியை வச்சோ இல்லாட்டா இந்த விஸ்கரை வச்சோ நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். ஸோ நவ் வி வில் கீப் திஸ் அசைட். இந்த கூழ்கிண்டி தோசைக்கு ஒரு நல்ல காரசாரமாக நல்ல சட்னி பண்ணணும். இப்போ நான் இதுக்கு இன்னைக்கு ஒரு நார்மலாக ஒரு சிம்பிள் தேங்காய் சட்னி தான். ஸோ இதுக்கு நான் எடுத்துட்டு இருக்கிறது ஒரு 1/2 மூடி தேங்காய், அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா பொரிக்கடலை, அதுக்கப்புறம் இதில் பார்த்தேன்னா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இந்த 3மே போட்டுருக்கேன். இது எல்லாம் ஒட்டுக்க போடக்கூடாது. எல்லாம் ஆல்மோஸ்ட் அரையிற டைமில் இதை லாஸ்ட்டில் போட்டு ஒரு திருப்பு திருப்பணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் இதுக்கு இந்த பச்சை மிளகா நல்ல காரம் இருக்கிறனால 3 பச்சை மிளகா, ஒரே ஒரு பூண்டு பல், ஒரு 3 சின்ன வெங்காயம், இவ்வளவு வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கூழ்கிண்டி தோசையில் வெறும் உப்பு தான், புளி கிடையாது. அதனால நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் புளி வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சட்னி அண்ட் இது நல்ல இட் வில் கோ வெல். இப்போ நம்ம இந்த தோசை மாவு கொஞ்சம் செட் ஆகட்டும்னு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சின்னு பார்க்கலாம். பாருங்கள், சட்னி அரைச்சின்னு வந்தாச்சு. நான் கொஞ்சம் குறைன்னு அரைப்பேன். ப்ளஸ் நம்ம போட்டிருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் புதினா பாருங்க, அந்த கொஞ்சம் க்ரீன் கலர் அப்படி தெரியுதா. இட் வில் லுக் நைஸ் அண்ட் டேஸ்ட் ஆல்சோ வெரி வெல். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வில் மேக் சட்னி. அதுவும் இந்த கூழ்கிண்டி தோசைக்கு அந்த மாதிரி சட்னி பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தோசை கல் போட்டிருக்கேன், கொஞ்சம் சுட்டுருக்கு, சுட்டுத்தான் பார்க்கலாம். இது நம்ம கலப்பட தோசை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான். இது கன்சிஸ்டன்சி பார்த்துங்க, அதுதான் தட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை
கொஞ்சம் சுற்றி விடணும். நம்ம நார்மலாக தோசை பரப்புற மாதிரி பரப்ப முடியாது. இதை சுற்றி விடணும், அவ்வளோதான். ஸோ ஆஃப்டர் ஸ்ப்ரெட்டிங் யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் ஹை, இல்லை மீடியமில் வச்சுருந்தாலும் பெட்டர். அதுக்கப்புறம் சுற்றி எண்ணெய் விட்டுருங்க. இது கூட பாருங்கள் எப்படி அந்த ஹோல்ஸ் வருது இல்லையா. ஸோ இட் வில் பி வெரி நைஸ், த டேஸ்ட் வில் பி வெரி நைஸ். அப்புறம் நான் அப்போதே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து வெறும் உப்பு தான், அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ உங்களோட எவ்வளவு எந்த மாதிரி நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அது மாதிரி போட்டுக்கணும். அக்கார்டிங் டு மீ இது வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது, ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறது பெட்டர். அப்புறம் இந்த தோசை வந்து வித்தின் நோ டைம் யூ கேன் மேக் இட். டக்குன்னு உட்கார வாழ்க்கை நம்ம வந்து சுடு சுட பண்ணி போட்டுடலாம். இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ அட் ஆல் இன் திஸ். ஸோ இந்த கூழ்கிண்டி தோசை பாருங்கள் எவ்வளோ ஜோராக வருது. இது வந்து மேங்களூரியன்ஸ் வந்து இது வந்து நீர் தோசை அப்படின்ட்டு சொல்லுவாள். அதனால அவள் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த ஹோட்டல்ஸ்லலாம் இந்த நீர் தோசை கிடைக்கும், அவள் வந்து ஒரு கப்பை வச்சுட்டு இப்படி விட்டுடுவாள். அந்த மாதிரி ஒரே தண்ணியாக இருக்கும். ஸோ நாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா இட் வில் பி வெரி டேஸ்டி. கொஞ்சம் பாருங்கள் வெள்ளை வெள்ளையேருந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அட் த சேம் டைம் த டேஸ்ட்டு யூ ஷுட் ரியலி மேக் இட் அண்ட் யூஸ் இட், மேக் இட் அண்ட் ஈட். அப்போ தான் உங்களுக்கு யூ கேன் என்ஜாய் த நீர் தோசை. இல்லைன்னா இதுக்கு வந்து கூழ் கிண்டி தோசை, ஏன்னா மெயினாக அந்த கூழ் தான் இந்த கன்சிஸ்டன்சி கொடுக்குறது. அதனால திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு மேக். நான் இன்னொன்று உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு தோசை. சப்போஸ் இஃப் தெர் இஸ் எனி கேப், ஃபில் இன் த கேப் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விட்டுடலாம். ரொம்ப தின் பண்ணிடாதீங்க, அப்புறமா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த கூழ்கிண்டி தோசை ரெடி ஆயாச்சு. ஒன்று வந்து கொஞ்சம் சாஃப்டாக, இன்னொன்று வந்து நல்ல கிறிஸ்பாக அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணுனாலும் சாப்பிடலாம். இது கொஞ்சம் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இமீடியட்டாக சாப்பிடணுன்னா நல்லா கிறிஸ்பாக பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு காரசாரமாக ஒரு தேங்காய் சட்னி. இதுக்கு வந்து வித்தவுட் புளி. யூ ஹவ் சீன் வாட் அண்ட் ஆல் ஐ ஹவ் ஆடட் திஸ் சட்னி அண்ட் திஸ் தோசா வில் கோ ரியலி ரியலி வெல். ஸோ யூ ஹாவ் டு ட்ரை திஸ் and enjoy it. Then you will definitely put in the comment box that how it is very easy and tasty. Let me meet you in the next lovely video. Bye bye.